ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் எப்படி க்ரீட்டிங்ஸ் பண்ணுறது. ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறீங்க, இல்லை புதுசாக மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லி பேசலாம், கான்வர்சேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நமஸ்தே. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹிந்தியில் எப்படி வந்துட்டு ஒருத்தவங்களை முதல்ல பார்த்தோன்னே எப்படி மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமஸ்தே அப்படின்னா வணக்கம் அப்படிங்கிற அர்த்தம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் மரியாதையாக ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா நமஸ்கார் அப்படின்னு சொல்லலாம். நமஸ்தே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருக்கும். நீங்கள் ஃபார்மலாக ரொம்ப மரியாதையாக பேசணும் அப்படின்னா நமஸ்கார் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம் ராம். ஸோ யாராவது மீட் பண்ணுறீங்க இல்லை ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னா முதல் வார்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மரியாதை நிமித்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா ராம் ராம்னு சொல்லுவாங்க. நீங்களும் பதிலுக்கு பார்த்தீங்கன்னா ராம் ராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா பழக்கத்தில் இருக்குது. ஸோ அடுத்த வார்த்தை நம்ம என்ன கற்றுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கா ஸ்வாகத் ஹே. இதை பார்த்தீங்கன்னா எல்லோரும் நிறைய கேட்டிருப்பீங்க. ஃபோன் கால்ஸில் கேட்டிருப்பீங்க, இல்லை மெட்ரோ ஸ்டேஷனில் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூ ஆர் வெல்கம் அப்படிங்கிறது தான் ஆப்கா ஸ்வாகத் ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களை வரவேற்கிறோம். ஸோ யாராவது உங்களை வரவேற்கிறாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு விஷயத்தில் வரவேற்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்கா ஸ்வாகத் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த வார்த்தை என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ராதே ராதே. ஸோ இப்போ நம்ம எப்படி பார்த்தோம்னா ராம் ராம்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமாக ராதே ராதே அப்படிங்கிற மாதிரி மரியாதையாக க்ரீட்டிங்ஸ் முதல் தடவை பார்க்கும்போது கொடுத்துக்குவாங்க. ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ராதே ராதே. அடுத்த வார்த்தை நம்ம என்ன கற்றுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஆப் கேசே ஹே. அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் கேட்பீங்க இல்லையா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்போம் இல்லையா, அதே இது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஆப் கேசே ஹே அப்படின்னு கேட்குறோம். ஆப் கேசே ஹே. ஸோ இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை எழுதி பார்த்துட்டு ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லி பழகினா மட்டும்தான் உங்களால் ஹிந்தி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஹிந்தி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தும் கேசே ஹோ அப்படின்னா நீ எப்படி இருக்கிறாய். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு மரியாதையாக பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் தும் கேசே ஹோ. இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்ககிட்ட பேசிக்கலாம், அதுக்கு கீழே இருக்கவங்ககிட்ட பேசிக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்ஃபார்மலாக தும் கேசே ஹோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கியா ஹால் ஹே அப்படிங்கிற வார்த்தை தான். எப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிற அர்த்தமும் வரும். என்ன நிலைமை, சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனையும் குறிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பேசுகிற விதத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி இருக்கோன்னு கேட்குறாங்களா, இல்லை ஏதாவது சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் அந்த சுச்சுவேஷன், அதாவது நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்களோ அதை வச்சு நம்ம இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அடுத்த வார்த்தை நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா சப் டீகே. ஸோ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். ஏதோ ஒரு சுச்சுவேஷனை பற்றி கேட்குறாங்க, இல்லை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு யாரோ கேட்குறாங்க, ஆஃபீஸ்லேயோ இல்லை வேலை எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்கும்போது எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது சப் டீகே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க உங்களை பர்சனலாக கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா மேட் டீக்கு. அதாவது நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி சொல்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட் டீக்கும், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது தான் மேட் டீக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹிந்தியில். ஸோ அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஃபிர் மிலேங்கே. அதாவது மீண்டும் சந்திப்போம். தமிழில் நீங்கள் எங்கெல்லாம் ஒருத்தவங்ககிட்ட மீண்டும் சந்திப்போம்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிர் மிலேங்கே. ஃபிர் அப்படின்னா பிறகு, மிலேங்கே அப்படின்னா பிறகு சந்திப்போம், அதாவது மீண்டும் சந்திப்போம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்விதா அப்படின்னா குட் பை அப்படின்னு சொல்கிறோம், விடை பெறுகிறேன். ஸோ யாருக்காவது குட் பை சொல்கிறீங்க, இல்லை ஃபேர்வெல் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அல்விதா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அல்விதா. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் எப்படி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். குட் மார்னிங் அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்வீங்க அப்படின்னா சுப்ரபாத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். சுப்ரபாத் அப்படிங்கிறது காலை வணக்கம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கற்றுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சுப் மத்யஹான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மத்யஹான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழில் மதியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு
கனெக்டடாக தான் இருக்கும். சுப் மதியகான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு குட் நைட் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா சுப் ராத்திரி. ராத்திரி அப்படிங்கிறது நம்மளும் தமிழில் யூஸ் பண்ணுற வேர்டு தான். ஸோ சுப் ராத்திரி அப்படின்னா குட் நைட் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? ஸோ இது எல்லோரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் தமிழ்லையும் ஒரு சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா ஹிந்தியில் எப்படி க்ரீட்டிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுருப்போம். இப்போ நம்ம பார்த்த வார்த்தைகள்லாம் நீங்கள் மறக்காமல் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நோட்ஸ் எடுத்ததை மறுபடியும் சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு அப்புறமோ 2 டேஸ்க்கு அப்புறமோ அதை ரீகால் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் என்ன வார்த்தைகள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை மறந்துடுவீங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை எப்பயுமே மறந்துடாதீங்க. ஸோ இதை ரெகுலராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹிந்தி வந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும், இல்லை வேறு எதுவும் டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.